listen carefully. We are going to start with the coincidental cohesion. Coincidental அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜெனரலா மீனிங் கேக்குறேன் நான். நம்ம மோஸ்ட்லி நம்மளோட டே டு டே லைஃப்ல வித்தின் வீக் ஒரு வீக்குக்கு 2 தடவையா 3 தடவையாவது யூஸ் பண்ணுவோம். கோஇன்சிடென்டல் மீனிங் என்ன? எனிஒன்? கோஇன்சிடென்டல். Okay, unfortunately, okay, same meat. Okay, I will talk எல்லாத்தையுமே எடுத்துக்கிறேன். பட் தமிழ்ல பாத்தீங்கன்னா ஒரு அருமையான வார்த்தையா இருக்கு கோஇன்சிடென்ட். நான் பாட்டு போயிட்டு இருந்தேன், எதேர்ச்சையா மீட் பண்ணேன். நான் அன்பார்ச்சுனேட்லின்னு சொல்ல, அதை வந்து நம்ம அன்பார்ச்சுனேட்லி ஃபார்ச்சுனேட்லின்னு டிஃபைன் பண்ண முடியாது. ஓகேவா? எதேர்ச்சையா மீட் பண்ண அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த விஷயம் அடிக்கடி நடக்கிறதா இல்ல எப்பயாச்சும் நடக்கிறதா? அதுக்கு மட்டும் எனக்கு மீனிங் சொல்லுங்க. அடிக்கடி நடக்கிறதா எப்பயாச்சும் நடக்கிறதா? எதேர்ச்சையாக நான் ஒருத்தரை மீட் பண்ண அப்படின்னு சொன்னா அடிக்கடி நடக்குதா ரேரா நடக்குதா? எஸ், வெரி குட், ரேர். எவ்ரிஒன் சொல்லுங்க பார்க்கலாம். ரேரா தான் நடக்குது, எப்பயாச்சும் நடக்குது. ரைட்டா? ரேரா நடக்குது. அப்ப ஒரு வார்த்தை கேட்கிறேன், இந்த மாதிரி ஒரு மாடியூல் தான் இருக்கு, M1 ஒரு மாடியூல் தான் இருக்கு. இதுக்குள்ள இருக்கிறவங்க எல்லாம் எப்பயுமே டைட் ரிலேஷன்ஷிப்ல இருக்கணும்னு தான் யார் சொல்றா? கோஹெஷன் சொல்றான். ஆனா இதுக்குள்ள இருக்கிறவங்க எப்பயுமே டைட் ரிலேஷன்ஷிப்ல இல்லாம ரேரா டைட் ரிலேஷன்ஷிப்ல இருந்தாங்கன்னா கோஹெஷன் அங்க லோவா இருக்குன்னு நான் சொல்றேன். வாட் யூ ஃபீல் அபவுட் தட் பாயிண்ட்? சே எஸ் ஆர் நோ. தெளிவா புரியுதா? ஒரு அப்பா இருக்காரு, அவங்க பையன்ட்ட பாசம் எப்பவுமே காட்டணுங்கிறது ரூல். அவர் எப்பயாச்சும் தான் அவர் பையன் அன்பு செலுத்துறாரு அப்படின்னா தென் கோஹெஷன் வில் பி வாட்? லோ அட் தட் பாயிண்ட், ரைட்? இப்ப பாருங்க, சப்போஸ் யாருக்காச்சும் ஒருத்தவங்களுக்கு ஒரு சின்ன டவுட் இருந்துச்சுன்னா இப்ப பாருங்க, யார் இருக்கிறதுலயே இதுக்கு எத்தனை ஆரோ மார்க் போட்டிருக்கேன்? 1 ஆரோ மார்க் போட்டிருக்கேன். ஃபங்க்ஷனுக்கு எத்தனை ஆரோ மார்க் போட்டிருக்கேன்? 4 ஆரோ மார்க் போட்டிருக்கேன். இப்ப புரியுதா? கோஇன்சிடென்டல்ல எவ்வளவு கோஹெஷன் தான் இருக்கும்? லோ கோஹெஷன் தான் இருக்கும். ஃபங்க்ஷனல்ல எவ்வளவு கோஹெஷன் இருக்கும்? ஹை கோஹெஷன் இருக்கும். லோவா இருக்கிறதுனால கோஇன்சிடென்டல் நான் என்ன சொல்றேன்னா ரேரா கோஹெஷன் அக்கர் ஆகுதுன்னு சொல்றேன். இப்போ உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரிஞ்சிச்சுன்னா இந்த டெஃபினேஷன் ரொம்ப சிம்பிளா மூவ் பண்ணி போயிடலாம். பார்ட்ஸ் ஆஃப் த காம்போனன்ட் ஆர் ஒன்லி ரிலேட்டட் பை தேர் லொகேஷன் இன் சோர்ஸ் கோட். எலமெண்ட்ஸ் ஆர் ஸ்கேட்டர்ட். அப்ப என்ன அர்த்தம்? ஒரு மாடியூல் 1 M1 ஒன்னு இருக்கு, இது ஃபுல்லாவே டைட் ரிலேஷன்ஷிப்ல இருக்கு. இங்க ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. எல்லாமே ஸ்கேட்டர் ஆயிருக்குது. எல்லாமே ரேண்டம் கலெக்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளேயும் இன்டராக்ஷன் இன்சைடு ஃபங்க்ஷன் என்னவா தான் இருக்குன்னா லெஸ்ஸா தான் இருக்கு. இதுக்கு பேர் தான் என்னன்னா கோஇன்சிடென்ட். Clear now? Just give me a C. Note down the point. Just give me a C. நம்ம எக்ஸாம்பிள் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் பார்ப்போம். ஒன்னொன்னுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அடுத்த பாயிண்ட்க்கு போகலாம். ஓகே, நோட் டவுன் அண்ட் ஜஸ்ட் கிவ் மீ a C, my dear friends. ஏன்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்ல ரொம்ப அதிகமா கேட்ட ஒரு டாபிக்ல ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக் இந்த கப்ளிங் அண்ட் கோஹெஷன். ஓகேவா? எவ்வளவு தூரம் கேட்க முடியுமோ அவ்வளவு தூரம் கேட்டுட்டானுங்க. திருப்பி ரிப்பீட்டடா இன் ஒன் ஃபார்ம் ஆர் அனதர் ஃபார்ம் இது வந்துகிட்டே இருக்கும். அதனால இதை நல்ல டீடைல்டா தெளிவா பாத்துங்க. ஜஸ்ட் புரியுதா? அடுத்தது லாஜிக்கல் கோஹெஷன். அப்ப இதுல என்ன சொல்றேன்னா கண்டிப்பா உங்களுக்கு என்ன தெரியும்? லாஜிக்கல் அப்படிங்கிறது யாரோட பெரியவன் கேட்டா கோஇன்சிடென்டல் இஸ் லெஸ் தென் லாஜிக்கல். இந்த லாஜிக் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். அப்ப கோஇன்சிடென்டலுக்கு 1 ஆரோ மார்க் போட்டேன்னா லாஜிக்கலுக்கு நான் என்ன பண்ணலாம்? 2 ஆரோ மார்க் போடலாம். கொஞ்சம் ரிலேஷன்ஷிப் என்னவா தான் இருக்கும்? ஸ்ட்ராங்கா தான் இருக்கும் வித்தின் த மாடியூல். அப்ப என்ன டெஃபினேஷன் பாருங்க, எலமெண்ட்ஸ் ஆஃப் த காம்போனன்ட் ஆர் ரிலேட்டட் லாஜிக்கலி பட் நாட் ஃபங்க்ஷனலி. என்ன சொல்றேன்? எலமெண்ட்ஸ் ஆஃப் த காம்போனன்ட் ஆர் ரிலேட்டட் லாஜிக்கலி பட் நாட் ஃபங்க்ஷனலி. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா இதுல ஆபரேஷன்ஸ் என்னவா இருக்கும்னா ரிலேட்டடா இருக்கும், ஃபங்க்ஷன் என்னவா இருக்கும்? டிஃபரெண்டா இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. செட் ஆஃப் பிரிண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஃபார் டிஃபரெண்ட் பர்பஸ். அப்ப பிரிண்ட் அப்படிங்கிறது என்னவா இருக்கும்? பிரிண்ட் அப்படிங்கிறது ஒரு லாஜிக் டிஃபைன் பண்ணீங்க அப்படின்னா பிரிண்ட்ங்கிறது என்னவா இருக்கும்னா சேமா இருக்கும். பட் நீங்க பிரிண்ட் பண்ற திங்ஸ் எல்லாம் பிரிண்டிங் திங்ஸ் இருக்கு பாத்தீங்களா, நீங்க பிரிண்ட் பண்றது அது என்னவா இருக்கும்? டிஃபரெண்டா இருக்கும். ஓகேவா? அப்பதான் என்ன சொல்றேன்? ஆர் ரிலேட்டட் லாஜிக்கலி பட் நாட் ஃபங்க்ஷனலி. அப்ப ஒரே விஷயத்த நம்ம பிரிண்ட் பண்ணாதானே நம்ம சொல்றது எல்லாமே காமனா இருக்குன்னு சொல்லலாம். வேற விஷயத்த பிரிண்ட் பண்ணா எக்ஸாம்பிள் பிரிண்ட்
print grade sheet, print salary. அப்ப இது இந்த எக்ஸாம்பிள் நான் கொடுத்தோம்னா உங்களுக்கு என்ன அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் சார் it is logically same. What we are going to do, we are going to print that, but what we are going to do, we are going to print grade sheet and we are going to print salary. These two things are different. Then we call it as a logical cohesion. அப்ப இங்க ஃபங்க்ஷன் ஸ்கேட்டர் ஆயிருக்கான்னு கேட்டா ஃபங்க்ஷன் பெருசா ஸ்கேட்டர் ஆகல. ஃபங்க்ஷன் என்ன ஃபங்க்ஷன் தான், ஒரே ஃபங்க்ஷன். ஆனா அது பெர்ஃபார்ம் பண்ற விஷயம் என்னவா இருக்குது, டிஃபரெண்டா இருக்கு. அது பெர்ஃபார்ம் பண்ற விஷயம் என்னவா இருக்கு, டிஃபரெண்டா இருக்கு. கிளியர் நோ? ஜஸ்ட் கிவ் மீ a C and take down logical cohesion. Next one. Moving forward, we are going to the next